Welcome, my dear students. So, this is CBSE Maths 10th standard trigonometry topic. Okay, exercise 8.3 la question number 4. See, trigonometry topic ஒரு difficult-ஆன topic இல்லமா. So, but இங்க வந்து நம்ம slow and steady with understanding we are going to do the problem. So, this is very very simple. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. அதில் கொசிகன் தீட்டாவும் காட் தீட்டா இருக்குது. கொசிகன் தீட்டா யாரோட ரெசிப்ரோக்கல்? 1/sin. அதை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காட் காட் வந்து யாரோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா 1/tan. இன்னொன்று விதமாக எப்படி எழுத முடியும்? cos/sin. ஸோ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த ரெண்டே. ஸோ இங்கே வந்து 1/sin theta minus cos/sin theta. ஸோ எப்படி மேம் ஐ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ல காஸ் தீட்டா தானே இருக்கு. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் இங்கேயும் சைனு இங்கேயும் சைன், அப்போ ஒரே டினாமினேட்டரை எழுதிக்கலாம். எப்படி எழுதுவீங்க? 1 - cos theta கீழே sin theta the whole square. ஸோ இப்போ ஹோல் ஸ்கொயரை வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா 1 - sin theta the whole square கீழே வந்து sin square theta. ஓகேவா? இப்போது நியூமரேட்டரில் 1 - cos square thetaவை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே வந்து sin square thetaவுக்கு வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஐடென்டிட்டி? ஃபஸ்ட் ஐடென்டிட்டி sin square plus cos square is equal to 1. இது இங்கே கொண்டு போயிட்டோம்னா sin square theta is equal to 1 - cos square. ஸோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட போகிறோம். 1 - cos square. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க. 1 - cos the whole square. இது வந்து a square minus b square. ஸோ a plus b, a minus b. ஓகேவா? ஸோ 1 - cos இங்கே மேலே கேன்சல். வாட் இஸ் லெஃப்ட் அவுட்? 1 - cos in the numerator, கீழே 1 plus cos in the denominator. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ ஹவு சிம்பிள் இட் இஸ். நமக்கு இந்த ரேஷியோ சைன் காஸ் இந்த ரேஷியோஸ் கரெக்டாக தெரிஞ்சிச்சு, அப்புறம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இங்கே என்ன ஐடென்டிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதனால் a ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் a மைனஸ் பி. ஓகேவா? Sorry. That's all, my dear students. Thank you so much for joining. Bye.